ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து இன்னுமே நான் நேட்டிவ் பிளேஸில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் vlog ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் பக்கம் நான் கோயம்புத்தூர்லேயே தான் இருந்தேன். உடுமல்பேட் வந்து கரெக்டாக ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டிசம்பர் 31 தான் போனேன். 2 முக்கியமான விஷயம் வந்து இருக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸில் தம்பி குழந்தைக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்போம். உடுமல்பேட்ல இப்ப வந்து புதுசா பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா, அடிக்கடி போறதே இல்ல ஊருக்கு. வருஷத்துக்கு 1 தடவையோ, 2 தடவையோ அப்படிதான் போயிட்டுருக்கேன். அதனால அதெல்லாம் ஷூட் பண்ணேன். மேபி உடுமல்பேட்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இது விளாக்ல வருதுன்ட்டு. ஸோ சென்னை சில்க்ஸ்ல வந்து வாங்குன ட்ரெஸ்ஸ வந்து எங்க குட்டி பாப்பாக்கு கொண்டு போயிட்டு குடுத்துட்டு, அவளுக்கு வந்து சைஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். மெயினா ஜீவனுக்கு வந்து இவள பார்த்தே ஆகணும். இவள பார்க்காம பெங்களூர் வர்றதுல இஷ்டமே இல்ல. ஸோ தம்பியோட புது வீட்டுக்கு போயிட்டு, நாங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பாப்பாக்கு குடுத்துட்டு, அவளுக்கு வந்து சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு போட்டு பார்த்தோம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து சுத்தமா கோஆப்பரேட்டே பண்ண மாட்டாங்க. அதுல இவ ஒருத்தி. இந்த ட்ரெஸ் தான் ஜஸ்ட் ₹100 வந்து போட்டுட்டு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு அளவுக்கு தான் அவள வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. இவ பேர் வந்து கார்மிகா ஸ்ரீ. அவளுக்கு வந்து மிடியெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் எல்லாமே பெர்ஃபெக்ட் சைஸ்ல இருந்தது. கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடிட்டு, அடுத்தது என்னோட கசின் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் ரீசென்ட்டா வளகாப்பு பண்ணியிருந்தாங்க. 7 மாசம் பிரெக்னன்ட் அவங்க. வளகாப்புக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னால போ முடில. அ இவ அவங்களுக்கு வந்து பலகாரம் குடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஸ்வீட்டு, காரம், அப்புறம் பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அ இவங்கள வந்து இவங்க நேம் என்னோட கசின் நேம் வந்து கோகுலப்பிரியா. இவங்கள ஏற்கனவே நெறைய பேரு விளாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த மாசாணி அம்மன் கோவில் வீடியோல வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இவங்கள ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு மத்தியானம் வந்து அங்க ஒரு நான்வெஜ் விருந்து சாப்பிட்டோம். பட் நெறைய கெஸ்ட் இருந்தனால என்னால ஷூட் பண்ணவே முடியல. ரொம்ப பிஸியா இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் வந்த உடனே உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, 2025க்கான ரெசல்யூஷன் தான். பிசிக்கல் ஹெல்த்துக்கும், மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இந்த வருஷத்த பாசிட்டிவா கொண்டு போக நான் எடுத்த ரெசல்யூஷன் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இயர் 2025க்கான ரெசல்யூஷன் பத்தி பார்க்கலாம். ரெசல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தான் கொடுக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். மெயினா நம்ம ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவுக்குலாம் வந்து வெக்கேஷனுக்கு நான் பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது கிளைமேட் சேஞ்சு, தண்ணி மாறுது, அப்புறம் பொல்யூஷன், இது எல்லாமே நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஸ்கின்னையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனா டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் நீங்களே பார்க்கலாம், என் ஸ்கின்ல வந்து எந்த விதமான பிம்பிளோ மார்க்ஸோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபுட்டும் நம்ம மாத்தி சாப்பிடுவோம். ஏதாவது ஸ்வீட்ஸ் இந்த செலிப்ரேட் பண்றக்கா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடும்போது ஆப்வியஸா பிம்பிள்லாம் வர சான்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் மெயின்டைனா இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ப்ராப்பரா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அததான் தொடர்ந்து ஒரு 2 வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாத்துறதே இல்ல. கியூ ஸ்கின் ஆப்ல தான் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றேன். இப்போ கோயம்புத்தூர் போனப்போ கூட இந்த டிராவல் கிட்ல தான் அந்த ப்ராடக்ட்டை போட்டு எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ ஸ்கின் கேர்ன்றது வேற, மேக்கப்ன்றது வேற. ஸ்கின் கேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன், லோஷன் வரும். நம்ம ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு நமக்கு ஒரு கிளியர் ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். பிம்பிள், மார்க், அண்டர் டார்க் சர்க்கிள் எதுவுமே இல்லாம நம்ம ஒரு ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ற ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க நல்லா ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கு. அதுக்கு ரீசன் இதுதான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கியூ ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் எடுக்க சொல்லி கேட்கும். உங்களோட ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ வந்து பிக்சர் எடுத்ததுக்கு அப்புறமா ஏஐ வந்து அந்த பிக்சரை அனலைஸ் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த ஸ்கின் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நமக்கான ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ இதுவே நம்ம வந்து வெளியே டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணோம்னா அங்கே போய் டைம்
கன்சியூமிங்கா இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும், ஃபீஸும் ஜாஸ்தி. பட் இந்த ஆப்ல வந்து ஆப்பும் ஃப்ரீ, இந்த ஸ்கின் அனாலிசிஸ் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிஸ்டும் வந்து நம்ம கன்சல்டேஷனும் ஃப்ரீ தான். ப்ராடக்ட்ஸ் வந்து விருப்பம் இருந்தா வாங்கலாம், கம்பல்சரி எல்லாம் இல்லை. சப்போஸ் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 monthக்கு வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கூட சேட் பண்ணலாம், ஃப்ரீயா பேசலாம். நான் தொடர்ந்து ஒரு 2 வருஷமா டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கான்டாக்ட்லயே இருக்கிறனால எனக்கு வந்து நல்லா தெரியுது ஸ்கின்க்கு வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து சூட் ஆகாது, எதெல்லாம் நம்ம தப்பு பண்றோம், எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்றாங்க. என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் உள்ள எடுக்கணும், விட்டமின் சி ரிச் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது இப்போ வின்டர் சீசன்ல எனக்கு ஸ்கின் ஏற்கனவே ட்ரை, நான் நல்லா வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எப்படியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ட்டு நமக்கு வந்து அவ்வளோ நல்லா ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 1 month ஃப்ரீ ஃபாலோ அப்பும் நமக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கன்சல்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வின்டர் சீசன் அப்படின்றனால லாஸ்ட் மந்த் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்த அதே ப்ராடக்ட்டை வந்து கன்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அது நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மாதிரி நான் என்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸோ அதே தான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளென்சர் வந்து சென்சிட்டிவ் ப்ரோ கிளென்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அலோவேராலாம் இருக்குது. இது இன்னுமே அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து தக்க வச்சுக்குது. சப்போஸ் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு ஏஜ் லுக் தெரியும். ஸோ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து வித் ஹைட்ரேஷன் ஜெல் அந்த மாதிரி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எனக்கு புதுசாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட் பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம்னு சொல்லிட்டு, இது 1 month யூஸ் பண்ணப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக ஸ்கின்ல வந்து ஏதாவது லைன்ஸ் ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நமக்கு ஸ்கின் மட்டும் ட்ரை ஆகாது, லிப்ஸும் ட்ரை ஆகும். அதனால லிப் பாமும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கியூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து 2025க்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதை பத்தின டீட்டெயில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷத்தை விட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த கஞ்சி வடித்து சாதம் சாப்பிட்றது, குக்கர் சாதத்தை அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது, ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து விளாக் பார்க்குற உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ பிளானர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தப்போ அந்த பிளானரோட பேஜஸ்ல எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் நான் ஒட்டியிருந்திருப்பேன். அதுவும் இப்போது ஜாப் போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை செய்கிறனால கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கிறனால எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் யூடியூப்பில் கொடுக்க முடியுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போயிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து நான் என்னோடய ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால தான். எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு அளவுக்காவது ரெஸ்ட் தேவைப்படுது. முதல் மாதிரி எவ்ரி அல்டர்னேட் டேஸ் வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஃபர்ஸ்ட் 2 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 வீடியோ வந்துட்டு இருந்தது. போன வருஷம் வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு வாரத்துக்கு 2 வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோவே கஷ்டம். இதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு காலேஜில் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது. வருஷம் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஒர்க்கும் ஜாஸ்தியாகும். 2வது ரீசன் வந்து நான் என்னோட ஹெல்த்துக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து யூடியூப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட். இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க காலையில் மார்னிங் ஒர்க்கிங் டே ரொட்டீன் போஸ்ட் பண்ணுறதுல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டிஸில் நான் அஃபெக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது கொஞ்சம் இந்த நிற்கிற டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ திருப்பி அது வந்து உங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ காலேஜ் ஜாப் வந்து நான் அங்கேயும் போய் நிற்கணும். காலையில் மார்னிங் ஒர்க்கிங் டே ரொட்டீன் நான் 4 மணி நேரம் ஷூட் பண்ணோம். ஸோ 4 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 7 மணி நேரம் தொடர்ந்து 11 மணி நேரம் வந்து என்னால் ஸ்ட்ரெயின் பண்ணி நிற்க முடியாதனால தான் நான் ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ மெயினாக ரெசல்யூஷன் எடுத்தது வந்து ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து
நான் இன்னும் என்னெல்லாம் வந்து கொண்டு வரேன் அப்படின்றத தொடர்ந்து உங்களுக்கு vlogsல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டெஃபிஷியன்சியில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு நான் சொல்கிற ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணி அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. விட்டமின் டி அண்ட் B12 பற்றி நான் சொல்லி நிறைய பேர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கும் அந்த டெஃபிஷியன்சி இருந்திருக்கு, அது எந்த ஒரு ஆர்த்தோ டாக்டருமே சொல்ல மேடம், நீங்கள் சொன்னனால மட்டும்தான் நான் பிளட் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கும் டேஞ்சரஸ்லி லோவாக இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன், B12 கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருந்ததை பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெட் ரிடனுக்கு போயிருப்பேன், எந்த டாக்டருமே எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கல, அந்த மாதிரி தேங்க் பண்ணி எனக்கு நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இனியும் நான் வரப்போகிற விளாக்ஸில் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சம்மந்தப்பட்ட ரெசல்யூஷன் நான் எடுக்கிற மாதிரி தான், ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்குற மாதிரியே தான் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன். மெயினாக நான் இந்த வருஷம் யோசிச்சு வச்சிருக்கிறது, இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், என்னோட சீனியர் ஸ்டாஃப் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நம்ம வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு சிலது பண்ணுவோம், அதனால வந்து கான்சிக்வன்சஸ் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது. அதுவே அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு கரெக்டான முடிவாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் எனக்கு காலேஜில் நடந்தது. ஸோ யார் கூட நான் வந்து பழகினாலுமே, ஏன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறனால ஒரு நாளைக்கு வந்து நான் நிறைய பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கும் இது பொருந்தும், ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் நிறைய பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு அளவுக்காவது ஹாப்பியாக இல்லை நிம்மதியாக வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருத்தருங்க அஃபண்ட் ஆகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்று. ரெண்டாவது, யார் கூட பழகுனாலுமே ஏதாவது ஒரு நமக்கு வந்து தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஒரு நெகட்டிவான விஷயமோ நமக்கு தட்டுப்படும். அதுதான் மனித இயல்பு. கண்டிப்பாக பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். இப்போ எங்கிட்டயே வந்து பாசிட்டிவும் இருக்குது, பாதிக்கு பாதி நெகட்டிவும் இருக்குது. ஆனால் எப்படி வந்து நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரே ஒர்க் பிளேஸில் இருக்கும்போதோ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும்போதோ அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் வச்சு ஒருத்தவங்க கூட பிரச்சனை பண்ணுறதோ இல்லை அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டா அதுக்கப்புறமாவும் நம்ம அந்த சூழல்லையே வாழ வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட நிம்மதியும் அஃபெக்ட் ஆகுது, அவங்களோட நிம்மதியும் நாம் போயிட்டு அஃபெக்ட் பண்ணுறோம். மெயினாக நான் அடுத்தவங்களோட நிம்மதியை வந்து கெடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். எந்த விதமான நெகட்டிவிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, என்னால் அவங்க எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஒரு சில டைம் வந்து எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லி அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். அதாவது நம்ம இன்டென்ஷன்லாம் பண்ணுறது இல்லை, எனக்கு தெரியாமல் நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய வரும்போது நான் இப்போ வந்து ரொம்பவுமே வேர்ட்ஸை வந்து ரொம்ப யோசிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒர்க்கிங் டைமில் அங்கே காலேஜில் முதல் மாதிரியெல்லாம் இல்லை. 3 years பிஃபோர் நான் ஜாயின் பண்ணப்போ ஒரு மாதிரி இருந்தேன். இப்போ நல்லாவே சேஞ்சஸ் தெரியதா சொன்னாங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக வேர்ட்ஸை வந்து பார்த்து தான் பேசுகிறேன், அடுத்தவங்க ஹர்ட் ஆகாத மாதிரி. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியும் நான் தரமாட்டேன், அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகாது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் வந்து மெயின்டைன் ஆகும். இது ஒர்க் பிளேஸ்க்கு மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் இதே தான். எங்கேயாவது நம்ம சொசைட்டியில் வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட மிங்கிள் ஆகும் போதுமே நமக்கு பிடிக்காத ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்கள நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அவங்க தேவைப்படுறாங்கன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது கன்சிடர் பண்ணி இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கிற ஒரு ரிலேட்டிவ்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ ரெசல்யூஷனாக இந்த வருஷம் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறனோ அதே அளவு ப்ரிஃபரன்ஸ் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட
பீஸ் ஆஃப் மைண்டை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், என்னால் எந்த வித பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கணுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். மேபி இது ஜோக்காக இருக்கலாம், இல்லை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்து உங்ககிட்ட ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த வருஷமே உங்களுக்கு எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் நீங்கள் எடுக்கும்போது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது என்னோட ரெசல்யூஷன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக யோசிச்சு ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.